The Legend Saravana Stores in new summer collections. 2024 ஐபிஎல் தொடரானது இறுதி கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பிளே ஆஃப்ஸ் பக்கமா வந்தாச்சு. ஸோ ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வேலையில தான் இல்லைங்க அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது, அவர்லாம் இன்னும் 2-3 வருஷத்துக்கு விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கேவோட பேட்டிங் கோச்சான மைக்கேல் ஹசி பயங்கரமா பேசியிருக்காரு. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, மைக்கேல் ஹசி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடர் தொடங்கின உடனே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டாரு. அடுத்த கேப்டன் இதோ அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட்டை புதிய கேப்டனா நியமிச்சாங்க. அவரோட கேப்டன்சில சிஎஸ்கே அபாரமா விளையாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் மொத்தமா 13 போட்டிகளை விளையாடி 7 போட்டிகளை வின் பண்ணியிருக்காங்க. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான போட்டியில வின் பண்ணி ஆகணும். அந்த போட்டி யாரு கூட அப்படின்னா ஆர்சிபிக்கு எதிராக சின்னசாமி ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச் நடக்க போகுது நாளைய தினம். ஸோ இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. பிளே ஆஃப்ஸ்க்கு சிஎஸ்கே போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவும் மாறி இருக்கு. ஏன்னா ஆர்சிபி அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் எம்எஸ் தோனியை பொறுத்தளவுக்கு 42 வயது கடந்துட்டார் இல்லையா. ஸோ இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் தான் எம்எஸ் தோனிக்கு கடைசி ஐபிஎல் தொடரா இருக்கும். இதுக்கு மேல அவர் கண்டிப்பா ரிட்டையர்மென்ட் அறிவிச்சிருவாரு. இதுதான் அவரோட கடைசி ஐபிஎல் தொடர் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு இருந்தது. இதை பத்தி தான் பேசியிருக்காரு சிஎஸ்கே பயிற்சியாளரான மைக்கேல் ஹசி. தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி அவர் ரகசியமாவே வச்சிருக்காரு. நிச்சயமா இப்போதைக்கு தோனி ரிட்டையர்மெண்ட் பத்தி அறிவிக்கவே மாட்டாரு. தோனி விஷயத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் தோனி இப்போ வரைக்குமே சிறப்பா பேட்டிங் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான சிஎஸ்கே கேம்ப் தொடங்குறதுக்கு முன்னாடியே மகேந்திர சிங் தோனி முன்பாவே வந்தாரு, சிறப்பாவே பிராக்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தோனிக்கு கடந்த ஆண்டு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணத்தினாலதான் நடப்பு ஐபிஎல் தொடர்ல அவர் நாங்க பத்திரமா பாத்துக்கிட்டோம். தோனி இப்ப இருக்கக்கூடிய பேட்டிங் ஃபார்மை பார்க்கும்போது கண்டிப்பா இன்னமும் 2 வருஷங்கள் வரைக்கும் அவரால் நிச்சயமா விளையாட முடியும். ஆனா அவரோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர்ல தோனி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆடணும் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தோனி அறுவை சிகிச்சை செஞ்சிருக்க காரணத்தினாலதான் அவருக்கு இதனால வேற சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்க கடைசி கட்டத்தில் அவர் களமிறக்கிட்டு இருக்கோம். அதை தான் தொடரணும்னு ஆசைப்படுறோம். இந்த தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி கேப்டன்ஸ் மீட்டிங்ல தோனி திடீர்னு பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் எங்களுக்கே தெரியும் ருத்ராஜ் கெய்க்வாட் புதிய கேப்டனா வரப்போறாரு அப்படிங்கிறது. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சில சிஎஸ்கே சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தோனியை பொறுத்த அளவுக்கு தான் விளையாடும் போது இன்னொரு தலைவனை உருவாக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறாரு. பிளம்மிங்கை பொறுத்த அளவுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கேப்டன் பதவிக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அதன் பெயர்ல தான் சிஎஸ்கே அணி சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேட்டிங் கோச்சான மைக்கேல் ஹசி சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ பல ரசிகர்களுக்கும் பல கேள்விகள் இருந்தது. என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனியோட ரிட்டையர்மெண்ட் சேப்பாக்கம் மைதானத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை சின்னசாமி ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா தோனி ரிட்டையர்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருந்தது. பட் டோன்ட் வரி, இங்கே பெங்களூரில் மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதானே தெரியல. ஒருவேளை இந்த மேட்ச் மழை காரணமாக நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி 4வது அணியா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எம்எஸ் தோனி இந்த ஆண்டு ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கணுமா இல்லை இன்னும் பல ஆண்டுகள் விளையாடணுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை The Legend Saravana Stores in new summer collections.